வைத்திரியா வணக்கங்க. வாங்கடா தம்பிகளா, என்ன விசேஷம்? இன்னைக்கு பிரம்ம பிடிச்சிக்கிச்சா? சுளுக்கு பிடிச்சிச்சுங்க. எடுத்துட்டு சொல்லுவோம். தேவி, அந்த சுளுக்கு சோறுல கூட படுத்தாமா? சோத்துல பிசைஞ்சு சாப்பிடணுமா? குழம்புன்றீங்க? இந்தாங்கப்பா. ஒண்ணு இல்லம்மா, தம்பிக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சா? நீ போய் கொல்ல பக்கம் ஜான்சன் ஐயோ அந்த கொரில்லா பாருங்க. பாப்பா சொல்லிக்க இருக்காதா? பாப்பா பாப்பாவுக்கு தான் சுளுக்கு எடுக்கும், உங்க மாதிரி பீப்பாவுக்கு எடுக்காது. ஏய், அந்த கரிகாலம் சுளுக்கு எடுத்துருவான். மகாதங்க வரான். என்ன சொல்லுங்க? தம்பிக்கு சுளுக்கு எடுத்துறா. கால் சட்டை அவுத்துட்டு குப்பரை படுங்க. ஏன்பா குப்புற படுக்கணும்? சுளுக்கு எடுக்கத்தான். படுப்பா. ஐயோ, வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டுமே. அது என்ன பாட்டில தினோ போலாம், ஊத்துறது விழுத்துருமே. முத ஊத்துலீங்க, வலது கால வச்சு ஊத்துங்க. ஆஹா, என்ன தரிசனம். ஐயோ. எனக்கு சொல்லுங்கல, இந்த நாய் தான் போய் சுளுக்கு மாடி பப்பரி கூட்டி போய் விட்டுரும். நானும் சுளுக்கு எடுக்கிறேன். டேய் பசங்களா, நாலு பக்கம் பிடிக்கல. நீங்க சொன்ன கேளுங்க. ஜான்சன், அங்கெல்லாம் மிதிக்காத. ஐயா, சத்தம் போடாதடா. சொன்னா கேளு, ஊர் பிரச்சனை. ஏய், நம்ம கருப்பியா கை கடக்கா சூனியம் இந்த உலகத்திலே இல்லையடா. ஆமாண்ணே. காசு வேணும்னா 5 10 வாங்கிக்கங்கடா. காலங்கத்தால கான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. கருப்பியா, செலவுக்கு ஒரு 5 ரூபா கூட. இந்தப்போ. ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் மாஸ்டர், நம்ம கிராமத்துல பசங்களை ஒழுங்கா கராத்தே கத்துக்கிறாங்களா இல்லையா? ஏதோ போயிட்டு இருக்கு. ஏய் கருப்பையா, மரப்பொண்ணு போயிட்டு இருக்கு. எங்கடா? அதோ. அதுக்கு தான் சொன்னேன், புரிஞ்சுதா? ஏய் கருப்பா, கருப்பு தெரியும் உன்னதான்டா, வளைங்க. ஏய் ஜான்சன், ஜான்சன். எத்தனை தடவை சொல்றது என்ன கருப்பு தெரியான்னு சொல்லாத. என்ன என் பொண்டாட்டி எங்கடா கூட்டு போற? டவுனுக்கு. கருப்பையா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். ஊமைக்கு மூக்க தொட்டா கோவம் வரும், ஏன்னா ஊமை. கழுதைக்கு வாழை தொட்டா கோவம் வரும், ஏன்னா அது கழுதை. இந்த கருப்பனுக்கு இடுப்பை தொட்டா கோவம் வருது, அது ஏன்? அது கம்பியில வர கரண்ட் இடுப்புல பாஞ்சிருச்சு, அதான் இடுப்பை தொட்டா அப்பப்ப ஷாக் அடிக்குது. உனக்கு கல்யாணம் ஆகாது, சரி ஆச்சுன்னு வச்சுக்கப்பா. முதல் ராத்திரி அன்னைக்கு உன் பொண்டாட்டி தெரியாதனமா உன் இடுப்பை தொட்டான்னு வச்சுக்கப்பா. அவளுக்கு இதே மாதிரி அடிச்சிருவியா? இது ஒரு வியாதி. போய் கிண்டல் பண்றீங்களே பொறுக்கி பசங்களா. யார பாரு பொறுக்கி பையன் சொல்ல, உன் இடுப்புல சில் பண்ணி கெடுத்துறேன்டா. என்னையா பொறுக்கி பையன்? சார், ஒருத்தனோட வீக்னஸ் வச்சு விளையாடுறது தப்பு இல்ல. டேய் குட்டி பையா, கருப்பு கண்ணாடி போட்டா மனசுல என்ன எம்ஜிஆர் நினைப்பா? இதெல்லாம் தட்டி கேட்க நீ யாரா? டேய், நாயத்தை கேட்கறதால நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்படியா? டேய் மாயாண்டி, அந்த அருவாள் எடு. ஐயோ ஐயோ, பாலாமீன், ஐயோ உள்ள குட்டமா இருக்கானுங்களே. மாஸ்டர், ஒரு குச்சி மிட்டாய் கொடுங்க. இதான் குச்சி மிட்டாய். ஆகாட்டு. ஆகாட்டா. நீ என்ன பண்ற? இந்த குச்சி மிட்டாய் வாயில வச்சுக்கிட்டு அதோ உங்க மூலையில உட்காந்துக்கிட்டு சப்பிக்கிட்டு இருக்க. நாங்க இந்த பையனை கிச்சிலிக்கா பண்ணி வெடி காட்டுறோம். என்ன? போப்பா போ. அடைச்சு குரு, ஒருத்தர் போதும், பொங்கி எழு. இந்த பக்கம் கதாநாயகி, அந்த பக்கம் வில்ல. அங்க வாத்தியார் போஸ்ட், பூந்து விளையாடு. எதுக்கு நம்ம ஓடில? அப்கோர்ஸ்.
ஏண்டா என் தெய்வத்தை அச்ச இது எப்படி இருக்குதா? தப்பே செய்யாது என் தலைவன் அடிச்சியே அது தண்டா தப்பு. ஜூஜூபி. தம்பி ஆ? இந்த மாதிரி ஆட்கலாம் நாற்பது விட்டு வைக்கிறதே தப்பு. ஆமா நீ எங்க இருக்க? அந்த நீங்க எங்கெல்லாம் இருந்தீங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். தம்பி அண்ணு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அண்ணு தம்பி அண்ணு தம்பி நாளை நமது. இருடா, உனக்கு வச்சிருக்கேன்டா. Really a great fighter, huh? Thank you. Good. குரு அதோ வர்றான். நன்றி சொல்லத்தான் வர்றான். என் கடமை தான் செஞ்சேன்னு சொல்லு. No confusion, eh? ஜான்சன் இப்படி ஒரு கல் மனசா கரையவே மாட்டேங்குது. குரு, பொதுவா பொண்ணுங்க 1, 2, 3ல விழுந்துரும். இது 7, 8 வரைக்கும் தாங்குது. என்னால நம்பவே முடியல. குரு, இந்த காதல் டெஃபினட்டா. என்னாச்சு? அடிச்சடா. திருப்பி அடிக்க வேண்டியதானே? நீ குழந்தையா இருக்கப்ப இப்படிதான் அடிச்சேன். என்ன ஆச்சு? அடிச்சானே தம்பி. ஏண்டா அடிச்ச? ஏன் தொட்ட? தொட்ட அடிப்பியா? ஏண்டா? நீ எங்கடா வந்த? நீ நாராயணன் தானே? நானே வேண்டா. என்னடா அது கருகருன்னு இருந்த ஓ மீச இப்படி வெளுத்து போச்சு? ஆமா, இங்க மாத்திரம் என்ன வாழுது? 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த மீச இன்னும் கருப்பாவா இருக்கு. சரியான மறையண்டா. அது சரி, இவனுக்கு உனக்கு எப்படி கை கலப்பு வந்துச்சு? அது ஒண்ணு இல்ல நாராயணா, ஒரு அட்ரஸ் கேட்கலான்னு இப்படி சொன்னா இப்படிதான் கொடுத்தான். அடிச்சதுல பல்லு விழுந்துருச்சு. வலி தாங்க முடியல நாராயணா. நல்ல மருந்து வச்சிருக்கா. வீட்டுக்கு வாடா, போட்டு விடுறேன். இருடா நாராயணா, பைய எடுத்துக்கிறேன். தப்பா நினைக்காத நாயுடு. அவன் இடுப்புல யாரு கை வச்சாலும் உடனே அடிச்சிடுவான். அது என்னடா என்னமோ சுசைன்னு சொல்லி அடிக்கிறான்? சுசை இல்லடா, சுசைனா அவங்க அம்மா பேரு. இவனுக்கு 6 வயசா இருக்கும்போது இவங்க அம்மாளுக்கு மஞ்சக்காமால வந்து இறந்துட்டான். அவங்க அப்பா யாருன்னே தெரியல, அனாதையா இருந்தான். பாக்குறதுக்கு கருப்பா பண்டி குட்டி மாதிரி கொழு கொழு கொழுன்னு இருந்தான்டா. எனக்கு ஒரு பையன் இல்லைன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து வளர்த்தி எனக்கு தெரிஞ்ச தொழிலெல்லாம் சொல்லி கொடுத்து செல்லமா வச்சிருந்தேன். ஆனா அவனை சொல்றேன், அவனுக்கு ஏதாவது ஆனாலோ அவன் மேல எவனால கை வச்சாலோ என்னால தாங்க முடியாது. ஆமா, நீ வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. அது ஒரு பெரிய கதை நாராயணா. கோல்டன், ஸ்டாப் இட். என்னடா? வெயிட். என் மயில அங்க 2 கிழ போட்டுக்க போதே, அதுல ஒண்ணு நான் எங்கேயோ பாத்துருக்கேன்டா. டேய், நம்ம குருவோட மாமனாரா? பக்கத்துல போறானே அந்த ஆளு எங்கேயோ பாத்துருக்கேன்டா. அடிக்கடி பாத்துருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. குரு, ரிவர்ஸ் சார். Stop it. Stop it. Excuse me. Excuse me, please. Sir. Sir. மக்க சார். சார். யோ மிஸ்டர் ராமையா. ஆமாப்பா. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. அப்பா, அவன் தான்டா. டாடி. டாடா. நான் தேடி வந்தேன்னு சொல்லல, இந்த நாயத்தான். இவன் தான் பையனா? ஆமா. ஏண்டா, இவன் தான் அவங்க அப்பா. அப்பவே சொல்லிடக்கூடாது. வெயிலும் மழையிலும் படுத்து சாகரிய சொல்லி இருந்தா என் வீட்லயே தங்க வச்சிருப்பா. டாடி,
இவர் உங்க ஃப்ரெண்டா? அதை ஏன்டா கேக்குறேன்? அதை தான்டா கேக்குறேன். மாமா. தம்பி, நானும் அவனும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒண்ணா படிச்சவங்க. நான் ஸ்லைட் வாங்கினா அவன் பல்பை வாங்குவான், அவன் பல்பை வாங்கினா நான் ஸ்லைட் வாங்குவேன். இன்னும் சொல்ல போனா 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது இவனுக்கு பையன் பிறந்து எனக்கு பொண்ணு பிறந்தா மாத்திக்கிறதுன்னு அப்பவே பேசிட்டோம். அவ்வளவு ஒற்றுமை எங்களுக்குள்ள. ஓ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ? அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட கூடாதா? நீங்க எப்பவுமே லேட்டுப்பா. இப்ப மாத்திரம் என்னப்பா, நம்ம வீட்டிலே தேங்கிக்கோ. இல்ல மாமா. என்னங்கடா அது, ஆளுக்காளு மாமா மாமாங்கிறீங்க? நான் எத்தனை பேர் இருக்கேடா மாமா? இல்ல அங்கிள், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவன் எங்களால விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டான். இன்னும் நம்ம அப்பப்ப பிரியிறோம். பாத்ரூம் போகும்போது ஒன்னா சேர்ந்தா போறோம், பிரிஞ்சு போல அப்படிதான். நாயுடு, என் மகன் அருமையா சமைச்சு வச்சிருப்பா. வாடா சாப்பிட்டு போலாம். மாமா நானு நீயும் தானா? பருவா, 1 மினிட் வாடா. டேய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை. வள வளன்னு பேசாது. டைமை வேஸ்ட் பண்ணாம இதுல ஒரு 20 ரூபா இருக்கு. எல்லாரும் போய் ஜனதா சாப்பாடு சாப்பிடுங்க. வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா கூட. எதுக்கு? நம்ம ஊருக்குள்ள ஒரே ஒன்று விட்டுருக்காங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கா, சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பாடுல தயிரை கட் பண்ணுங்க, அதுல ஒரு 5 ரூபா மீறும். அதுல போறையோ ஓரையோ எது வேணாலும் சாப்பிடுங்க. அங்கிள், ஐ அம் கமிங் ஃபார் சாப்பாடு. லா பாபா தி தேரே தோத்தி தேரே தோத்தி பொலக்கிரே. தேவி, ஆ? பருவராஜரியில பருப்பு இல்லம்மா, பார்த்து போடுமா. நாயுடு, சாப்பிட்டுட்டு கம்பெனி இல்லாத கொண்டு போடுவேன். ராத்திரி இங்கே படுத்துட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு காலையில பஸ்ஸுக்கு தான் போகணும். நானு டாடி. நீ இல்லாமலடா. ஏய் சிறுவர்களா, என் அருமை மாமா இன்னைக்கு ராத்திரி என்னை இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. Now I going to cell phone slow. பருவராஜ் வாடா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. யஹூ. என்னது கலாங்கூல் போட்ட மாதிரி? அப்பா, என்னடா சோத்துல முடி. முடியா? அதை எடுத்து போட்டு சாப்பிடுப்பா. இல்ல மாமா, சோத்துல முடி இருந்தா என்னமோ சொல்லுவாங்களே. அது உறவு நீடிக்குன்னு அர்த்தம். அப்படியா மாமா? ஐயோ, வீட்டு அண்ணா. ஏ